என் கையில இருக்க இந்த கிரெடிட் கார்டை பார்த்தாலே அச்சச்சோ அவரா பயங்கரமானவராச்சே அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனாலனா இன்னைக்கான வீடியோல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிரெடிட் கார்டு யூசரா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்கியிருக்கேன். நான் வாங்கி ஒரு ஃபியூ மந்த்ஸா யூஸ் பண்ணல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? நெறைய பேர் வந்து கிரெடிட் கார்டுனாலே ஒரு பயத்தோட வந்து பார்ப்பாங்க. ஏன்னா, அந்த மாரி நெறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ, அந்த அளவுக்கு கிரெடிட் கார்ட்ல எந்த மாரி விஷயங்கள் வந்து இருக்கு. இத பத்தி நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க கிரெடிட் கார்டு வந்து வாங்குற ஐடியால இல்லன்னா கூட பரவால்ல. கிரெடிட் கார்டு பத்தி கண்டிப்பா இந்த மாரி விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். எதனாலனா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்றாங்கன்னா, இந்த மாரியான விஷயங்கள் அவங்க வந்து நான் சொல்லப்போற விஷயங்கள் அவங்க செய்யும்போது, அவங்களுக்கு நெறைய ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நீங்க இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமா, அவங்க கிட்ட நீங்க சொல்லி அந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கலாம். ஸோ, கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து எல்லாருமே வந்து பாருங்க. கிரெடிட் கார்டு பத்தி இந்த பேசிக்கான விஷயங்கள் கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். கிரெடிட் கார்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க தேவைக்கு ஏற்ற மாரி நீங்க செலக்ட் பண்ணி வந்து வாங்கிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஷாப்பிங்க்கு ஏற்ற மாரியான ஒரு கிரெடிட் கார்டு வந்து செலக்ட் பண்ணலாம். இல்ல மூவி டிக்கெட் புக் பண்றதுக்கு நீங்க ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்கலாம். கிரெடிட் கார்டு பொறுத்தவரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எஸ்பிஐல மட்டும் 25 டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து இருக்கு. கிரெடிட் கார்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க தேவைக்கு ஏற்ற மாரி செலக்ட் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். அது மூலமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். இதுல நான் எப்படி கிரெடிட் கார்டு வந்து வாங்குனேன்னு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு வந்து நானா போய் அப்ளை பண்ணி வாங்கவே இல்ல. ஸோ, என்னோட பேங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணாங்க. நீங்க வந்து ரொம்ப வருஷமா ஒரு பேங்க்லயே வந்து அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்றீங்கன்னா, உங்களோட பேங்க்குமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. பேங்க் மூலமா கிரெடிட் கார்டு வாங்கும்போது என்ன பெனிஃபிட்னா, 2 பெனிஃபிட் வந்து இருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க இன்கம் ப்ரூஃப்னு எதுவும் குடுக்க தேவையில்ல. ஏன்னா, நீங்க ரொம்ப வருஷமா அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்றனாலே அந்த விஷயம் கேட்க மாட்டாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அப்ரூவ்ட் ரேட்டுன்றது வந்து அடிக்கும். ஏன்னா, இப்ப நம்பளா போய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்றோம்னா, அது ரிஜெக்ட் ஆகுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஆனா, பேங்க் ஆஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரிஜெக்ட் ஆகுற சான்ஸ்ன்றது ரொம்பவே வந்து கம்மி. ஸோ, அதனால பேங்கே ஆஃபர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட கிரெடிட் கார்டு வந்து வாங்கிட்டேன். நான் வாங்குனதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு தான் வந்து வாங்குனேன். செகண்ட் வந்து கிரெடிட் கார்டுக்கு வேண்டிய ஆஃபர்ஸ் வந்து குடுக்குறாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னா நான் வந்து வாங்கிட்டேன். இப்ப நீங்க கிரெடிட் கார்டு வாங்கும்போது ஒரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆனுவல் மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் வந்து போடுவாங்க. ஒரு சில கார்டுக்கு போடுவாங்க. ஒரு சிலர் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கார்டா இருக்கும். நான் வாங்குன கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ரூ. 500 வந்து பே பண்ணணும். ஸோ, இந்த மாரி விஷயங்களுமே வந்து இருக்கு. இல்ல நீங்க கிரெடிட் கார்டு வாங்குறீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி விஷயங்கள் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு கிரெடிட் கார்டு யூசர் ஆனதுக்கப்புறம், என்னென்ன மாரி விஷயங்கள் நீங்க ஃபர்ஸ்ட்டே வந்து தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பில்லிங் சைக்கிள்னா என்ன? மினிமம் பேலன்ஸ்ன்றது எப்படி வந்து ஒர்க் ஆகுது? இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபர்ஸ்ட்டு தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். இந்த பில்லிங் சைக்கிள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு மந்த் நீங்க செலவு பண்ற அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் பில்லா வந்து வரும். பில் வந்ததுலேருந்து 20 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். 20 நாள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பே பண்றதுக்கு, ரீபே பண்றதுக்கு டைம் வந்து குடுப்பாங்க. கூடவே அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ, சார்ஜஸோ எதுவுமே வந்து கிடையாது. கிரெடிட் கார்டோட மேஜர் செல்லிங் பாயிண்ட்டே வந்து இதான். ஏன்னா, நீங்க ஒரு 5000 வந்து கிரெடிட் கார்ட்ல செலவு பண்ணீங்கன்னா, திரும்பி நீங்க பே பண்ணும்போது 5000 பே பண்ணா போதும். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வந்து போட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ, கிரெடிட் கார்டு நெறைய பேர் வாங்குறதுக்கான காரணமே வந்து இதான். கூடவே பார்த்தீங்கன்னா, இதுக்கு நெறைய ஆஃபர்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து குடுப்பாங்க. கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்கு. இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு. ஸோ, இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்க்காகலாம் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு வந்து நெறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பில்லிங் சைக்கிள் பத்தி தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ். கிரெடிட் கார்ட்ல நெறைய பேர் வந்து மாற்றுறதே பார்த்தீங்கன்னா, இந்த மினிமம் பேலன்ஸால தான். என்னன்னா, இப்ப நம்ம வந்து கிரெடிட் கார்ட்ல ஒரு அமௌண்ட் வந்து நம்ம செலவு பண்றோம்னா, அடுத்த மாசமே பார்த்தீங்கன்னா, முதல்ல திரும்ப வந்து அது ஃபுல்லா நம்ம வந்து பே பண்ணிடணும். நம்ப ஃபுல்லா பே பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மினிமம் பேலன்ஸ்ன்றத வந்து பே பண்ணுவாங்க. மினிமம் பேலன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு 50,000 செலவு பண்ணியிருக்கோம்னா, 5,000 மினிமம் பேலன்ஸ் வந்து பே பண்ணி, நம்ம அந்த பேலன்ஸ் அமௌண்ட்ட அடுத்த மாசம் பே பண்ணிக்கலாம். இல்ல ஒரு சில மாசங்களுக்கு நம்ம மினிமம் பேலன்ஸ பே பண்ணியே நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணி, அப்புறமா நம்ம வந்து குளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இது வந்து நெறைய பேர் பெனிஃபிட்டா வந்து நெனைப்பாங்க. ஆனா கிரெடிட் கார்டுல நெறைய பேர் சந்திக்கிற பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, இந்த மினிமம் பேலன்ஸால தான். ஏன்னா, நீங்க மினிமம் பேலன்ஸ்னா அந்த கட்டுற அமௌண்ட் வந்து ஒரு 50,000 நீங்க வாங்கியிருக்கீங்க. 5,000 வந்து மினிமம் பேலன்ஸா நீங்க வந்து பே பண்றீங்கன்னா, அந்த 5,000ன்றது அப்படியே அந்த 50,000ல மைனஸ் ஆயிடாது. ஓகேங்களா? அந்த 5,000ன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டும், சார்ஜஸா இருக்கும்.
அதுலேருந்து உங்களுக்கு அந்த 50,000ல குறையிறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா இருக்கும். கூடவே எப்ப நீங்க மினிமம் பேலன்ஸ்ங்கிறத பே பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு நீங்க வாங்குற அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து போட ஆரம்பிப்பாங்க. நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 50,000 செலவு பண்ணி மினிமம் பேலன்ஸ நீங்க கட்டி மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, க்ளோஸ் பண்ணும்போது அது 1,00,000 நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும்னு சொல்றாங்க. டபுள் த அமௌண்ட் நீங்க வந்து பே பண்ற மாரி சொல்றாங்க. ஸோ, அதனால மினிமம் பேலன்ஸ பொறுத்தவரைக்கும் ரொம்பவே வந்து சேஃபா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1 மாசம் நீங்க வந்து மினிமம் பேலன்ஸ் பே பண்ணி, அப்படியே நீங்க அடுத்த மாசமே வந்து க்ளோஸ் பண்ணீங்கன்னா, பெருசா சார்ஜஸ் வராது. பட் மினிமம் பேலன்ஸ நீங்க பே பண்ணி மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்துல கொண்டு போய் விடும். கூடவே இந்த மினிமம் பேலன்ஸ் வந்து கட்டணுன்ற சூழ்நிலை வரும்போது, அதாவது ஃபியூ மந்த்ஸ்க்கு மினிமம் பேலன்ஸ் கட்டி தான் நான் வந்து மெயின்டெயின் பண்ண போறேன். என்னால ஃபுல் அமௌண்ட் இப்ப பே பண்ண முடியல. ஒரு 50,000 1,00,000 நீங்க செலவு பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குன அமௌண்ட்ட நீங்க இஎம்ஐயா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கிரெடிட் கார்ட்லயுமே அந்த ஃபீச்சர் வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு 50,000 ஒரு 30,000 நீங்க வந்து செலவு பண்ணி வாங்கும்போது, உங்களால வந்து திரும்ப பே பண்ண முடியும்னா, நீங்க மினிமம் பேலன்ஸ் பே பண்றதுக்கு அத நீங்க இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு உங்களுக்கு அப் டூ 20% தான் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. மாசம் நீங்க திரும்ப கட்டுறதுமே பார்த்தீங்கன்னா, அந்த மினிமம் பேலன்ஸ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் வந்து இருக்கும். கூடவே உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வருது எல்லாமே நீங்க வந்து டிரான்ஸ்பரன்ட்டா வந்து பார்த்துக்க முடியும். ஸோ, இத வந்து ஒரு டிப்பா வந்து எடுத்துக்கோங்க. இத ஏன் நான் வந்து இவ்ளோ டீட்டெயிலா வந்து சொல்றேன்னா, கிரெடிட் கார்ட்ல நெறைய பேர் மாட்றதே பார்த்தீங்கன்னா, இந்த மினிமம் பேலன்ஸ் தான். அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் வந்து டீட்டெயிலா வந்து சொல்றேன். ஸோ, அத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுமே யாராச்சும் மினிமம் பேலன்ஸ்லாம் வந்து பே பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குன்றதையுமே சொல்லுங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு கிரெடிட் கார்ட்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடாத விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கேஷ் லிமிட் தான். ஸோ, கிரெடிட் கார்ட்ல 2 லிமிட் இருக்காங்க. ஒண்ணு வந்து கிரெடிட் லிமிட், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் லிமிட். கேஷ் லிமிட் பொறுத்தவரைக்குமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா, நீங்க கேஷ் லிமிட் யூஸ் பண்ணீங்கன்னா, இப்ப ஏடிஎம்ல போய் ஒரு 500 நீங்க வித்ட்ரா பண்ணா கூட, அதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ போடுவாங்க. கூடவே நீங்க எப்ப நீங்க கேஷ் லிமிட்ட யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த கேஷுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. அது முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி இந்த நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்ல போய் கிரெடிட் கார்டு மூலமா கேஷ் எடுப்பாங்க. ஸோ, அது முடிஞ்ச வரைக்கும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ, கிரெடிட் கார்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த லேட் பேமெண்ட் ஃபீலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து அதிகமா வந்து போடுவாங்க. ஸோ, நீங்க வந்து கிரெடிட் கார்டு மூலமா எவ்வளோ செலவு பண்றீங்களோ, அத திரும்ப வந்து கரெக்ட்டா வந்து பே பண்ற மாரி பார்த்துக்கோங்க. அப்படி பே பண்ண முடியலன்னா, நான் சொன்ன மாரி விஷயங்கள் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு பொறுத்தவரைக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவ நீங்க வந்து செலவு பண்ணும்போது யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ கிரெடிட் கார்ட்ல என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குன்னு நான் வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாரி இந்த கேஷ்பேக் ஆஃபர், இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அது மெயினா பார்த்தீங்கன்னா, ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப அதிகமா வந்து செலவு பண்ணுவீங்க. மாசம் ஒரு 30,000 50,000லாம் செலவு பண்ணீங்கன்னா, ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து வொர்த்தா இருக்கும். இல்ல நீங்க ரொம்பவே ரேரானா வந்து யூஸ் பண்ணுவீங்க. ரொம்பவே கம்மியான கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, அது நீங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்காக நீங்க கிரெடிட் கார்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வருஷத்துக்கு நீங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சேர்த்து வச்சுனா Amazonலயும், Flipkartலயும் நீங்க வந்து கிஃப்ட் வவுச்சர்ஸ் வந்து ஒரு 500,000 ரூப்பீஸ்க்கு வந்து வாங்க முடியும். அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வொர்த்தா வந்து இருக்காது. ஸோ ரெகுலரா நீங்க வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும், நீங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்காக கிரெடிட் கார்டு வந்து வாங்கலாம். மற்றபடி இந்த கேஷ்பேக் ஆஃபர்ஸா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன் ஷாப்பிங், ஆஃப்லைன் ஷாப்பிங்லாம் குடுக்குற இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்க்குலாம் கண்டிப்பா கிரெடிட் கார்டு வந்து வாங்கலாம். என்னுடைய ஒரு ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க வந்து இப்போ வந்து ஒரு 30,000க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து பார்க்குறீங்கன்னா, அத நீங்க கிரெடிட் கார்டு மூலமா வாங்கும்போது, ஒரு சில டைம் வந்து 10,000 பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்லாம் தருவாங்க. ஸோ, அப்ப நீங்க கையில இருக்க காச போட்டு வாங்காம, கிரெடிட் கார்டு மூலமா வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு 10,000 சேவ் ஆகும். அத நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல வேற எதுக்காச்சும் வந்து செலவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ, எல்லாம் பார்த்து நீங்க செலவு பண்ணும்போது நல்லா பெனிஃபிட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, திரும்ப கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போதோ, இல்ல ஓவரா செலவு பண்ணும்போது இல்ல வந்து பிரச்சனை வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்ட நல்லா பெனிஃபிட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு டவுட் உங்களுக்கு வந்து வருது வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு போட்டு ஏதாச்சும் ஒண்ணு டவுட் வருதுன்னா, யூடியூப் வீடியோ பார்க்கிறதோ, இல்ல கமெண்ட் செக்ஷன்லயோ அ நீங்க கேட்கிறத விட, கஸ்டமர் கேர கான்டாக்ட் பண்றேங்க. ஏன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது நெறைய டவுட்ஸ் வந்துச்சு. ஒரு சில வீடியோஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா, ஒரு சில வீடியோஸ் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒண்ணுமே வந்து புரியல. ஸோ, அந்த மாரி எனக்கு டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கேர கான்டாக்ட் பண்ணேன். அப்பதான் எனக்கு வந்து சொல்யூஷன் வந்து கிடைச்சது. கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணி எனக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிரெடிட் கார்ட்ல வந்து இஎம்ஐயா வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து வாங்கலான்னு பார்த்தேன். அப்ப எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி Amazon Pay Later, Flipkart Pay Laterலாம் இஎம்ஐ நான் வந்து வாங்கியிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குறிப்பிட்ட டேட்ல நம்ம வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ, ஒரு நாள் தான் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கும். அதாவது மாசம் மாசம் 10th நம்ம வந்து இஎம்ஐ கட்டணும்னா, 10த்தே நம்ம வந்து இஎம்ஐ வந்து பே பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி தான் கிரெடிட் கார்ட்ல இருக்கும்னு நெனச்சேன். ஆனா கிரெடிட் கார்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு அந்த மாரி வந்து கிடையாதா? ஸோ நீங்க வந்து இப்போ கிரெடிட் கார்ட்ல நீங்க என்ன அமௌண்ட் செலவு பண்ணாலும், இல்ல வந்து நீங்க இஎம்ஐ ஏதாச்சும் போயிட்டு வாங்குனாலும், கிரெடிட் கார்ட்ல ஒரே பில்லா தான் வந்து வரும். அதுக்கு நம்மளுக்கு 20 நாள் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்மளுக்கு வந்து டைம் குடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட் வந்து கிரெடிட் கார்ட்ல வந்து இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து யாருமே வந்து வீடியோல தெளிவா வந்து சொல்லல. கஸ்டமர் கேர கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா, எனக்கு இது வந்து தெரிஞ்சது கிளியரா வந்து. ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ் வரும்போது நீங்க வந்து கஸ்டமர் கேர கான்டாக்ட் பண்றது பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ காய்ஸ் இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் இந்த கிரெடிட் கார்ட் பத்தி நெறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு சில விஷயங்கள வந்து விட்டுருப்பேன். ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் வந்து என்னவா இருக்கு? கிரெடிட் கார்ட் போட்டு வைக்கோன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.